ஓம் சாய்ராம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த S3 ஸ்பிரிச்சுவல் குவிஸ்டில் உங்களை எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஷிரடி சாய்பாபா பேரை கேட்கும்போதே பல பேர் மனசில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஊற்றெடுக்குது இல்லையா? இந்த சேனலில் இனி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஷிரடி சாய்பாபாவை பற்றிய அற்புதங்கள், நிஜமாக நடந்த விஷயங்கள்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி சாய்பாபாவை பற்றின உண்மை சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். சாய்பாபா தன்னை சரணாகதி அடைஞ்ச பக்தர்களை அவர்கள் இக்கட்டில் இருக்கும்போது கை கொடுத்து தூக்குவாரே என்று ஒருபோதும் கைவிடுறது கிடையாது. இதற்கு சான்று கூற பக்தர்களுக்கு பல அற்புதங்களை அவர் நிகழ்த்தியிருக்காரு. இதில் ஒன்றை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நானா சந்தோர்கர் என்பவர் சாய்பாபாவோட தீவிர பக்தர். இவர் கோடை காலத்தில் ஒரு நாள் ஹரிச்சந்திரா அப்படிங்கிற மலையில் ஏறிக்கிட்டு இருந்தார். திடீர்னு நாக்கு வறண்டு போய் தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தாகத்தோடு எப்படி மலை ஏறுவார் பாவம்? அவரால் முடியல. சுத்துமுத்தும் பார்த்தாரு, எங்குமே தண்ணீரே இல்லை. ஒரே வருத்தமாக போயிட்டுது. இந்த நேரத்தில் சாய்பாபா நம்ம கூட இருந்திருந்தா அவரோட அற்புதத்தால் தண்ணீர் கிடச்சி தாகம்லாம் பறந்தோடி போயிருக்குமே, நம்மோட சாய்பாபா இல்லையே அப்படின்னு கவலைப்படுறாரு. பாருங்க, அந்த நேரத்தில் சாய்பாபா 40 மைல்களுக்கு அப்பால் ஷிரடியில் இருந்தார். இதே நேரத்தில் மசூதியில் பக்தர்களோட பேசிக்கிட்டு இருந்த சாய்பாபா, கோடை வெயில் சுட்டரிக்குதே, இந்த நேரத்தில் மலையேறி கொண்டு இருக்கும் நானா சந்தோர்கர் தாகத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு கை அளவுக்காவது தண்ணீர் கொடுக்க வேணாமா என்று சொல்கிறார். பக்தர்களுக்கு பாபா எதை பற்றி யாரை பற்றி பேசுகிறாருன்னே ஒன்றுமே புரியல. அதே நேரத்தில் மலை ஏறிக்கிட்டு இருக்கிற நானா சந்தோர்கர் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு வேடவன்கிட்ட, எனக்கு தாகம் அதிகமாக இருக்குது, குடிக்க இங்கே தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். வேடுவன் சிரித்தபடியே, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களே அந்த பாறைக்கு அடியிலேயே தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னது, பாறைக்கு அடியில் தண்ணீரா அப்படின்னு வியந்து போய் நானாவும் பாறையை நகர்த்தி பார்க்க, என்ன ஆச்சரியம், சுட்டரிக்கும் கோடை காலத்தில் பாறைக்கு அடியில் அவரோட தாகம் தீக்கிற அளவுக்கு தண்ணீர் மகனை குடி என்பது போல காட்சி தந்தது. பிறகு என்ன, மகிழ்வோடு நானா தாகத்தை தணிச்சுக்கிட்டாரு. பின்னர் பல நாட்கள் கழித்து பாபாவை தரிசிக்க ஷிரடிக்கு போனார் நானா. அப்போது சாய்பாபா, என்ன நானா, நீங்கள் மலை ஏறுகையில் தாகத்தில் துவண்டு போனீங்களே, அப்போ நான் அழிச்ச நீரை நீங்கள் அருந்துனீங்களா இல்லையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். நானா உடல் முழுக்க வெப்பம் பாய மயிர்கூச்செறிந்து பக்தி பரவசத்தில் மெய் மறந்து போனார். கண்களில் நீர் பெருகி வழிஞ்சோடியது. காணாத பேரின்பத்தில் பாபாவை கண்டு பேரானந்தம் அடைஞ்சார். என்னே பாபாவின் மகிமை! நினச்ச மாத்திரத்தில் வந்து நிழலாய் வந்து அருள் பாவித்து அற்புதம் நிகழ்த்துவார் பாபா. பாபாவோட பக்தர்கள் ஒருபோதும் கடுமையான இக்கட்டை சந்திச்சதே இல்லை. அப்படி சந்திச்சவங்க கூட பாபாவோட கரம் பிடிச்சு அதை பக்குவமாக கடந்து சென்றே இருக்காங்க. பாபாவோட பக்தர்கள் எப்போதும் தேவை என்பதை அனுபவிச்சதே இல்லை. இந்த உண்மை சம்பவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. வேறு என்ன மாதிரியான டாபிக் உங்களுக்கு எங்கள் சேனலில் போடணும், உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.